வணக்கம் ஆர்மிஸ். இன்னைக்கு நம்ம பிடிஎஸ் ஆர்மி இன்ஸ்டாகிராம் அலப்பறைகள் பார்ட் 2 தான் பார்க்க போறோம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல பயங்கரமா தெரியாம தரமான கிளிப்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் கிளிப்பை பார்த்துடலாமா? சுஜிதா சீசன் 1 ஷோவில் எபிசோட் 13 நம்ம சுகா பண்ண தரமான ஒரு சம்பவம் தான் இந்த கிளிப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இதோ வெள்ளை கலர் சொக்கா போட்டு உட்காந்துருக்காருல, இவர் பேர் சோஷிவோ. இவர் நிறைய காமெடி கேரக்டரு அப்புறம் ஷோஸ்லலாம் நடிச்சிருக்காரு. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒரு அணி. நான் டேரக்டாக விஷயத்துக்கு வந்துடுறேன். இந்த ஷோவில் நம்ம சுகாவும் அவரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம சுகா மட்டும் அவர் கையே பார்த்துட்டு இருக்காரு. அவர் வாட்சை பார்த்து கொடுப்பா, அதை பார்த்துட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு, சும்மா சொல்லக்கூடாது நல்லாவே இருக்குது அப்படியே அமைக்கிட்ட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டாரு. அப்படியே அதை கழட்டி கொடுக்கும்போது அவர் ரியாக்ஷனை பாருங்க. இவன் திரும்ப தருவானா மாட்டானா அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அங்க உண்மையிலே நடந்தது என்ன, நம்ம சுகர் சும்மா விளையாட்டுக்கு தான் எடுத்து வச்சிருப்பாரு. திரும்பவும் அதை அவர்கிட்ட கொடுத்துட்டு இருப்பாரு. ஆனா நம்ம கேடி யாருமே அதை கட் பண்ணிட்டாங்க. ஆனா நான் விடுவேன்னா இறங்கி கண்டுபிடிச்சிட்டேன்ல. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. சரி விடுங்கப்பா இன்னும். ஆனால் இந்த கிளிப்பு முடியல, இன்னொரு கிளிப் இருக்கு. இதுலயாச்சும் நம்ம சுகர் கேட்டு தான் வாங்கினாரு. அதில் என்ன பண்றாருன்னு நீங்களே கொஞ்சம் பாருங்களேன். அவார்ட் ஷோவில் எல்லாரும் அவார்ட் ஷோவை இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்க நம்ம சுகா மட்டும் என்ன வேலை பார்க்குறாரு பார்த்தீங்களா? இதை பார்த்துட்டு நம்ம தலையை நீங்கள் என்ன தப்பாக நினைக்கக்கூடாது. அவார்ட் ஷோ முடிஞ்சா இதில் தூக்கி குப்பை தூளை தானே போடுவீங்க. எனக்கும் சரி என் சங்கத்துக்கும் சரி ஃபுட்டை வீணாக்கிறது எப்பயுமே பிடிக்காது. அதில் தான் பொறுப்பாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சுகா எடுத்து வச்சிருக்காரு. சரிங்களா? நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. சரி வாங்க நம்ம அடுத்த கிளிப்பை பார்த்துடலாம். இந்த கிளிப்பில் என்ன இருக்கு, ஜேகே நல்லா உட்காந்து வாசிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறீங்க. அதை விடுங்க, பக்கத்தில் நம்ம ஜேவை பாருங்க. அவர் கரடியை எங்கே வச்சு தட்டிட்டு இருக்காரு பார்த்தீங்களா? இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தானே கேட்குறீங்க. அடுத்த நாள் நம்ம தலைங்க பண்ணுற சம்பவத்தை மட்டும் பாருங்களேன். நம்ம சுகா ஒன்றுமே தெரியாமல் அந்த கரடியை வச்சு வரட்டிட்டு இருக்காரு. இப்படி இவர் வரட்டிட்டு இருக்க தூரத்துலேருந்து நம்ம ஜேவ் இதை பார்த்துட்டு இருக்காரு. இவனுக்கிட்ட சொல்லாமா வேணாமா, சொன்ன தோத்தி அடிப்பணுங்களோ. நமக்கு இதுக்கடா வம்பு, இருக்கடம் தெரியாம இருண்டு போயிரும்டா. அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடும். சரி அடுத்த கிளிப்பை பார்த்துருவோமா? இவன் சந்தேகப்படவும் முடியல, சந்தேகப்படாம இருக்கவும் முடியல. அடியே இதெல்லாம் குழி தோண்டி புதைச்ச கதை, இதுக்கு இப்போ காட்டிக்கிட்டு இருக்கா அப்படிலாம் நீங்கள் கேட்கலாம். காரணம் இருக்குது. அந்த குழந்தை நம்ம வீ மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்மிஸ்லாம் அதை ட்ரெண்டாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஆர்மிஸ்லாம் சேர்ந்து பண்ண அலப்பறையில் அந்த குழந்தையோட அம்மாவே அவங்களோட இன்ஸ்டாகிராம் பயோலையே இது கிம்தா என் குழந்தை இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம ஆர்மிஸ் பண்ணி விட்டாங்க. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அடுத்த வீடியோவில் நம்ம பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து எப்படி ஃப்ளையிங் கிஸ் கொடுக்குறதுன்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நீங்களே பாருங்க. பார்த்துட்டிங்களா? இதில் என்ன இருக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க. இருக்குது, சம்பவம் இருக்குது. நம்ம ஜிமின் வந்து இப்படி தான் கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, வி வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அப்படியே சைடில் நம்ம ஜேகேவை பாருங்க. இப்படி பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு பாருங்க. என்னடா பண்ணுறீங்க ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரியே பார்ப்பாரு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. சரி அதை விடுங்கப்பா. யோகா பண்ணுற அட்ராசிட்டிக்கு நம்ம ஜின்னு ஜேஹோப்பு அப்புறம் சுகா கொடுக்குற ரியாக்ஷனை கொஞ்சம் பாருங்களேன். நம்ம ஜேப் ரியாக்ஷன் பாருங்க, என்ன கன்றாவிடாது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஜின்னை பாருங்க, தெரியாமல் வந்து இங்கே மாட்டிக்கிட்டேன்டா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. நம்ம சுகாவை பாருங்க, தெரியாமல் இவனுக்கு சோத்தை போட்டு இங்கே கூட்டு வந்துட்டா அப்படின்ற மாதிரியே ரியாக்ஷன் கொடுக்குறாரு. சரி ஓகேப்பா, இந்த வீடியோட கடைசி கிளிப்புக்கு வந்துட்டோம். நம்ம ஜின்னு ரீசெண்டாக தான் ஆர்மிலேருந்து வந்திருந்தாரு. வந்ததுமே நமக்கு ஹார்ட் அட்டாக் கொடுக்குற மாதிரி ஹக் ஈவெண்ட் சொல்லிட்டு ஒன்று நடத்துனாங்க. அந்த ஈவெண்ட்டில் தான் ஒரு ஆர்வக்காலர் ஆர்மி பண்ண ஒரு வேலையை இந்த கிளிப்பில் பார்க்க போகிறோம். அந்த ஹக் ஈவெண்ட்டில் அந்த ஆர்மி மட்டும் ஜின்னோட பெர்மிஷன் நம்ம ஜின்னோட நெக்கில் கிஸ் பண்ணியிருப்பாங்க. எனக்கு ஆர்மியாக புரியுது அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க ஜின் மேலே புரியுது. பட் இருந்தாலும் அவரோட அனுமதி இல்லாமல் அவர் கிஸ் பண்ணுறது ரொம்பவே தப்பு. அவர் எவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணியிருப்பாருன்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும். நம்ம ஆர்மியாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமே தவிர அவங்க அது மாதிரி பேடாக ஃபீல் பண்ண என்றைக்குமே வைக்கக்கூடாது. அதனால் இதை யாருமே பண்ணக்கூடாது. நான் வன்மையாக கண்டிக்கிறேன். சரி ஓகே ஆர்மிஸ், இந்த பாட்டை இதோட முடிச்சுக்கிறேன். நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன் நான் மன்னிச்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கரெக்டாக பேசுகிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும். என்னோடய ஒப்பீனியன் தான் இங்கே நான் சொன்னேன். அப்புறம் வெயிட் பண்ணுங்க, போயிடாதீங்க. ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். பெஸ்ட் கேபாப் குரூப் அது மாதிரி நிறைய ஓட்டிங் போயிட்டுருக்கு. நம்ம ஆர்மிஸ்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரில. ப்ளீஸ் தயவு செஞ்சு போய் ஓட் பண்ணுங்கள். நம்ம அவங்களுக்காக வாங்கி கொடுக்குற அவார்டு தான். நம்ம அவங்க மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க தான் காட்டும். ப்ளீஸ் ஆர்மிஸ் தயவு செஞ்சு போய் ஓட் பண்ணுங்கள். எப்படி ஓட் பண்ணுறதுன்ற வீடியோவும் நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன். தெரியாதவங்க கமெண்ட் செக்ஷனில் அந்த வீடியோவில் லிங்க் கொடுக்குறேன். போய் பார்த்துட்டு போய் மறக்காமல் ஓட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வரட்டாமே வரண்டா சின்னசாமி. சரிடா.